அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக 2025 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்ப, இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணி ஆகும் எனும் பாவேந்தரின் கவிதை முழக்கத்தை தமிழ்நாடு அரசு தலைமையேற்கொண்டு தமிழுக்கு அழகூட்டும் நன்முயற்சியின் விளைவுதான் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக செயல்படுத்தப்படும் சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் பெருந்திட்டமாகும். அறிவு வளர்ச்சியில் அக்கறை இல்லா சமூகம் உயர இயலாது என்பதை உணர்ந்து தமிழ் சமூகம் காலந்தோறும் செயலாற்றி வருகின்றது. வரலாறு அறியப்படாத காலம் தொட்டு இலக்கிய இலக்கண படைப்புகளை தருவதில் தமிழ் வாணர்கள் ஏற்றமுடனே இருந்து வருகின்றனர் என்பது கண்கூடாக காணப்படுகின்றது. அந்நிலை இன்றும் தொடர்வதன் அறிகுறியே இன்றும் தமிழில் எண்ணற்ற நூல்கள் வெளிவருகின்றன. காலந்தோறும் இந்நன்னிலை தொடர்வதற்கு இப்பெருந்திட்டம் ஆக்கம் பெற்றுள்ளது. அருவி நீர்த்துளிகளைப் போல ஆர்த்தலும் நூல்களின் கால நீரோட்டத்தை எதிர்த்து பயன் தரத்தக்கவனவாக திட்பமும் நுட்பமும் நிறைந்தவனவாக அமைவன சிலவே. அத்தகைய நூல்கள் வெளிவருதலில் இந்தியமையாமையை உணர்ந்து கதை புனைவோரை, காவியம் படைப்போரை, கட்டுரையாளர்களை, ஆய்வு முனைவோரை ஊக்குவிக்க அரசால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவால் அரசால் வகுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப வரப்பெறும் நூல்களை ஆய்வு செய்து அறிஞர்களின் மதிப்பீடுகளை பெற்று தமிழுக்கு தகத்தகாய நூல்களை படைத்தளித்த நூலாசிரியர்களுக்கும் அந்நூல்களை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி பெருமை கொள்கின்றது. அவ்வகையில் 2024 ஆண்டில், அதாவது 1/1/2024 முதல் 31/12/2024 வரை தமிழில் வெளியிடப்பட்டுள்ள நூல்கள் கீழ் குறிப்பிட்டுள்ள 33 வகைப்பாடுகளின் கீழ் பரிசு போட்டிக்கு வரவேற்கப்படுகின்றன. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வகைப்பாட்டிலும் சிறந்த நூலாக ஒரு நூல் தெரிவு செய்யப்பட்டு நூலாசிரியருக்கு பரிசு தொகையாக ரூபாய் 50,000, அந்நூலை பதிப்பித்த பதிப்பகத்தாருக்கு பாராட்டு தொகையாக ரூபாய் 25,000 என ஒரு நூலுக்கு ரூபாய் 75,000 வரை பரிசு தொகைகள் வழங்கப்படுகின்றன. நூல் வகைப்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மரபு கவிதை, புது கவிதை, புதினம், சிறுகதை, நாடகம், சிறுவர் இலக்கியம், திறனாய்வு, மொழி வரலாறு, மொழியியல், மொழி வளர்ச்சி, இலக்கணம், புற மொழிகளில் இருந்து தமிழாக்கம் செய்யப்படும் நூல்கள், நுண்கலைகள், இவ்வாறு 33 வகையான வகைப்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பரிசுக்குரிய விண்ணப்பம் மற்றும் விதிமுறைகள் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் நேரிலோ அஞ்சல் வாயிலாகவோ அல்லது இத்துறையின் வலைதளத்திலோ இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அஞ்சல் வாயிலாக பெற 23x10 சென்டிமீட்டர் அளவிலான சுய முகவரியிட்ட உரையில் ரூபாய் 10 அஞ்சல் விலை ஒட்டி அனுப்பி பெற்றுக் கொள்ளலாம். போட்டிக்கான விண்ணப்பத்துடன் 5 நூற்படிகளும் போட்டி கட்டணம் ரூபாய் 100 தமிழ் வளர்ச்சி இயக்குனர் சென்னை என்ற பெயரில் வங்கி கேட்பு காசோலை, அதாவது டிமாண்ட் டிராப்ட் எடுத்து விண்ணப்பத்துடன் சேர்த்து அளிக்க வேண்டும். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் 16/6/2025. அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி வளாகம், முதல் தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தமிழ் வளர்ச்சி இயக்ககம் சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் இந்த சிறந்த நூல்களுக்கான பரிசு போட்டியில் கலந்து கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இங்கே இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. www.tamilvalarchithurai.org சிறந்த நூல்கள் அப்படிங்கிற லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த தமிழ் நூல்களுக்கான பரிசு திட்டம் குறித்த முழு தகவல்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி இதுல இன்னும் தெளிவான விளக்கங்களுடன் அனைத்து தகவல்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்வதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க, விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்க அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கான விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம், தமிழ் வளர்ச்சித்துறை விண்ணப்ப படிவம், சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல
நூலின் பெயர், பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு, நூலாசிரியர் பெயர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட வேண்டும். முகவரி, பதிப்பகத்தார் மற்றும் பதிப்பகத்தின் பெயர், முகவரி, நூலாசிரியர் ஒப்பம் அல்லது இசைவு கடிதம், பதிப்பகத்தார் ஒப்பம் அல்லது இசைவு கடிதம், பரிசு போட்டியில் பங்கு பெறும் தலைப்பு, நூலாசிரியரின் தன் விவர குறிப்பு, பதிவு கட்டணம் செலுத்திய விவரம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி நூலாசிரியர் ஒப்பம், பதிப்பகத்தார் ஒப்பம், அப்புறம் இணைப்பு 5 நூல் படிகள் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்ப படிவத்துடன். இதுலயும் சிறந்த நூல் பரிசு திட்ட விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை தேவைப்பட்டால் நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் பரிசு பெற விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.